2021ஆம் ஆண்டு தேர்தலில் மக்களுடைய ஆதரவோடு மகத்தான வெற்றியை நான் பெற்றேன். வெற்றி பெற்றதிலிருந்து இந்த 5 ஆண்டு காலமுக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போல அல்லாமல் இந்த தொகுதியுடைய கவுன்சிலரை போல இந்த மக்களுக்கு எல்லா பகுதிகளுக்கும் சென்று ஜாதி, மதம், மொழி, இனம் என எல்லாவற்றையும் கடந்து எல்லோரும் என்னுடைய மக்கள், நான் எல்லோருக்குமான சட்டமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு இந்த 5 ஆண்டு காலமும் பணியாற்றியிருக்கிறேன். அதற்கு பிரதிபலனாகத்தான் மக்கள் என் மீது கொண்ட நம்பிக்கை, மக்கள் என் மீது வைத்திருக்கின்ற அன்பு போன்றவற்றை அடிப்படையாக கொண்டுதான் 2வது முறையாக அந்த வாய்ப்பை என்னுடைய இயக்கம் வழங்கி இருக்கின்றது. 2வது முறையும் நிச்சயமாக மக்களின் பேராதரவோடு வெற்றி பெற்று இந்த மக்களுக்கு சேவையாற்றுவதற்கான வாய்ப்பை பெறுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நிச்சயமாக. அதாவது இப்போ தேர்தல் காலம் என்பது தொடர்ந்து உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. இப்போ அந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா நீங்கள் தினந்தோறும் போய் ஒவ்வொரு இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது நூதனமாக பிரச்சாரம் பண்ணுறது, அதாவது ஆரஞ்சு கொஞ்சம் கொடுக்குறது, ஆட்டோ ஓட்டுறது, எப்படி பார்க்குறாங்க மக்கள்? இல்லை, மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்பதை எதிர்கட்சிக்காரங்க எதிராக பார்ப்பாங்க. அந்த வேலையை செய்யணும். ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய வாகனத்தில் அவருடைய ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டுட்டு நான் ஆட்டோ ஓட்டும் போது அந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு ஒரு நம்பிக்கை வரும், நம்ம எம்எல்ஏ நம்ம கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி ஒரு டீ கடையில் போய் நான் டீ ஆற்றும் போது அந்த டீ வியாபாரம் செய்ய முடியாது, தேனி வியாபாரம் செய்ய முடியாது வியாபாரிக்கு பரவாயில்ல, எம்எல்ஏ நம்ம கூட தான் இருக்காரு, நமக்கு உதவுவார் அப்படின்ற நம்பிக்கை வரும். அதே மாதிரி பஜ்ஜி போட்டேன், ஜூஸ் பிடிச்சேன். இதெல்லாம் எதற்காகனா மக்களுடைய மனதிற்கு ஒரு மாறுபட்ட பிரச்சார யுக்தியின் மூலமாக நம்ம எடுத்து செல்வது தான். எனவே அந்த வழிகளை நான் பின்பற்றுகிறேன். பொதுமக்கள், என்னுடைய கட்சிக்காரர்கள், சமநோக்கு உள்ள மக்கள் எல்லாம் அதை பாராட்டுறாங்க. எதிர்கட்சியினர் மாற்று எதிரான கருத்துக்களை பதிவிட்டாங்க. எதுவாக இருந்தாலும் அது ஒரு தேர்தல் விளம்பரம், மக்களை கவர்வதற்காக செய்யப்படுகிற உத்தி. அதை நான் மகிழ்ச்சியோடு செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் அதிகமான இந்த தோட்ட தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய, அதே மாதிரி அதாவது தாயகத்தினுடைய தமிழர்கள் இருக்கக்கூடிய தொகுதி, உங்களுக்கு ஆப்போசிட் அளிக்கிறவரும் அதே தாயகத்தினுடைய அவர் ஏற்கனவே 2 முறை வெற்றி பெற்றிருக்காரு. இந்த டைம் திருப்பி சீட் திருப்பி நிற்கிறார். போட்டி எப்படி இருக்கும்? எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திரு திராவிட அவர்கள், அவர் தாயகம் திரும்பியவர் கிடையாது. அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், அது ஒரு பிரச்சனை கிடையாது. நான் தாயகம் திரும்பியவர், அது ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா நாங்கள் எல்லாம் ஒன்று தான். நானும் அவரும் கோர்ட்டில் ஒன்றா தான் ப்ராக்டிஸ் பண்ணோம். பக்கம் உட்காந்து வழக்கறிஞராக நாங்கள் பணியாற்றினோம். இறைவன் எனக்கும் அவருக்கும், அவரும் சட்டமன்ற உறுப்பினராக 10 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கான வாய்ப்பையும், நானும் இந்த 5 ஆண்டு காலம் பணியாற்றுவதற்கான வாய்ப்பையும் இறைவன் தந்திருக்கிறார். யார் எங்கே எந்த மத இனத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் மக்களுக்கு யார் நன்மை செய்கிறார்களோ அவர்களை மக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள் என்பது என்னுடைய திடமான நம்பிக்கை. காரணம், இன்றைக்கு நான் செல்லுகின்ற இடமெல்லாம் ஏறக்குறைய 70,000 தாயகத்திற்கு மக்கள் கூடுதல் சட்டமன்ற தொகுதியில் வாழ்கிறார்கள். 40,000 இஸ்லாமிய பெருமக்கள் வாழ்கிறார்கள். 20,000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பெருமக்கள் வாழ்கிறார்கள். 15,000க்கும் மேற்பட்ட கன்னட மொழி பேசக்கூடிய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மலையாள மொழி பேசக்கூடிய மக்கள் 30,000 மக்கள், மருது மொழி பேசக்கூடிய மக்கள், மவுண்டாட செட்டி மக்கள், பழங்குடியின மக்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக பழங்குடியின மக்கள் 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் இங்கே வாழ்ந்து வருகிறார்கள். என்னை பொறுத்தளவில் இவர்கள் எல்லோருக்குமான சட்டமன்ற உறுப்பினராக, எல்லோரையும் நேசிப்பவனாக, எல்லோரும் என்னை நேசிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த 5 ஆண்டு காலமும் நான் பயணித்திருக்கிறேன். அதற்கான பலனை இன்றைக்கு நான் அனுபவித்து வருகிறேன். நான் செல்லுகின்ற இடமெல்லாம் மொழி, மதம், இனம் என பாராமல் எல்லா மக்களும் என்னை அவர்களுடைய சகோதரனை போல, அவர்களுக்காக உழைப்பதற்காக நான் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் அமர்ந்ததைப் போல மீண்டும் நான் அமர வேண்டும் என்ற விருப்பத்தோடு எனக்கு அவர்கள் கொடுக்கின்ற வரவேற்பு என்னுடைய வெற்றி தீர்மானிக்கப்பட்ட ஒன்று என்ற நம்பிக்கையை எனக்கு தந்திருக்கிறது. நிச்சயமா, அதாவது கூடலூர்ல பல்லாண்டு காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனை பிரிவு 17 செக்ஷன் 17 லேண்ட் இஷ்யூ. இது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 30-40 ஆண்டு காலமாக அது மக்கள் கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த நிலங்களில் விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறாங்க. நிலம் அவர்களுக்கு சொந்தமானதில்லை, அரசுடைய நிலம். ஆனால் அனுபவ உரிமை அவங்களுக்கு இருக்குது. எப்படி ஒரு நாள் 5,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் நிலத்தில் விவசாயம் செய்து வாழ்வாதாரம் பெற்றவர்கள். போன வருஷம்லாம் காப்பி பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டு. ஒரு 2 ஏக்கர் தோட்டம் வச்சுருந்தவங்க ஒரு 3 லட்சம் 4 லட்சம் வருமானம் பார்த்தாங்க. சட்டமன்ற உறுப்பினர் முறையில் தொடர்ந்து நானும்
3 முறை இந்த பிரிவு 17 வகை நில பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வினை பெற்றுத்தர வேண்டும், ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கோரிக்கையை வலுவாக நான் பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்காங்க. அந்த மனுவில் மொத்தம் இருக்கக்கூடிய 34,986 ஏக்கர் பிரிவு 17 செக்ஷன் 7 நிலத்தில் 31,510 ஏக்கர் நிலத்தை நாங்கள் வனநிலமாக, குறிப்பாக வனநிலம் என்றால் ரிசர்வ் ஃபாரஸ்டாக மாற்றுகின்றோம். மீதி இருக்கக்கூடிய 3,476 ஏக்கர் நிலத்தை மட்டும் கிளஸ்டர் மாடல் செட்டில்மெண்ட், அதாவது கொத்து கொத்தாக மக்களை குடியமர்த்துவதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த மனு அனுமதிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பினை வழங்கிவிட்டால் இங்கு வாழக்கூடிய அந்த பிரிவு 17 வகை நிலங்களில் விவசாயம் செய்து வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை குழி தோண்டி புதைக்கப்படும், அவருடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படும். எனவே இந்த திட்டத்தை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையோடு மரியாதைக்குரிய தமிழக அரசுடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் ஐஏஎஸ், மரியாதைக்குரிய வனத்துறை முதன்மை செயலாளர் சுப்ரியா சாகு ஐஏஎஸ், முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் டாக்டர் உமாநாத் ஐஏஎஸ், முதலமைச்சருடைய செயலாளர்கள் சண்முகம் ஐஏஎஸ், அனுஜார்ஜ் ஐஏஎஸ் போன்ற அதிகாரிகளெல்லாம் சந்தித்து இது மோசமான திட்டம், நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையிலே உச்சநீதிமன்றத்தில் அனுமதி கேட்டிருக்கிறீர்கள், இதை மாற்ற வேண்டும், அந்த மக்கள் பலன் பெறக்கூடிய வகையில் தீங்கு இல்லாமல் இந்த திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்தேன். ஆனால் மரியாதைக்குரிய தலைமைச் செயலர் அவர்கள் அரசு ஒருபோதும் தான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்காது, நாங்கள் போட்ட பெட்டிஷன் போட்டதுதான், நீங்க வேணும்னா இந்த வழக்கில் உங்களையும் ஒரு தரப்பாக சேர்த்துக்கொண்டு மக்களுக்காக வாதிடுங்கள், உச்சநீதிமன்றம் முடிவு செய்யட்டும் என்று என்னிடம் தெரிவித்தார்கள். நானும் தற்பொழுது உச்சநீதிமன்றத்திலே என்னுடைய பெயரையும் ஒரு தரப்பாக சேர்த்துக்கொண்டு இந்த மக்களுக்காக இந்த வழக்கை நடத்துவதற்கு முன்வந்திருக்கின்றேன். அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இதற்கு இடையில் கடந்த 9 உச்சநீதிமன்றம் இங்கு இருக்கக்கூடிய பிரிவு 17 நிலம் சார்ந்த பிரச்சனையில் சென்ட்ரல் எம்பவர்மெண்ட் கமிட்டி, அதாவது மத்திய அரசாங்கத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு குழு, உச்சநீதிமன்றத்தால் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு குழு உருவாக்கப்பட்டு இந்த நிலம் சார்ந்த பிரச்சனையை தொடர்ந்து அவர்கள் தான் உச்சநீதிமன்றத்துக்கு அறிக்கை கொடுத்து வருகிறார்கள். இப்படி தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கோரிக்கை வைத்திருக்கின்றது, அது சார்பாக நீங்கள் உங்களுடைய பதிலை தாருங்கள் என்று உச்சநீதிமன்றம் அந்த சென்ட்ரல் எம்பவர்மெண்ட் கமிட்டிக்கு உத்தரவு போட்டிருந்தது. அந்த உத்தரவின் அடிப்படையில் கடந்த 9/4/2026 அன்று அந்த சென்ட்ரல் எம்பவர்மெண்ட் கமிட்டி தமிழ்நாடு அரசாங்கத்தையும் வனத்துறையை மட்டும் அழைத்து விசாரித்து இதில் அறிக்கை கொடுப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டார்கள். இதை அறிந்த நான் உச்சநீதிமன்றத்திலே என் சார்பாக ஒரு வழக்கறிஞரை நியமித்து இதில் மக்களுடைய கருத்தையும் கேட்டு முடிவு செய்ய வேண்டும் என அழுத்தமாக என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்து அதன் அடிப்படையில் இந்த வழக்கு எதிர்வரும் 10/5/2026 அன்று விசாரணைக்காக சென்ட்ரல் எம்பவர்மெண்ட் கமிட்டி முன்பாக போடப்பட்டிருக்கின்றோம். இந்த சூழலில் இப்படிப்பட்ட ஒரு நாசகார திட்டம் அதை மாற்ற வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சியிலே மீண்டும் மக்கள் மாற்ற முடியாது. ஏனென்று சொன்னால் இது திமுகவுடைய திட்டம். இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒருவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர் குரல் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய ஆட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்ட திட்டம். எனவே இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை, அந்த நிலத்தின் மீதான அவர்கள் உரிமை தீர்மானிக்கப்பட்டு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் மத்தியிலே மாநிலத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும். கூடலூரிலே சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் தொடர்ந்து இந்த பிரச்சனையை வலியுறுத்தி இங்கே இருக்கக்கூடிய 4000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்காத வகையில் ஒரு நல்ல தீர்வினை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், முடியும் என்று திடமாக நான் நம்புகிறேன். அது மட்டுமல்ல 10/5/2026 அன்றைக்கு சென்ட்ரல் எம்பவர்மெண்ட் கமிட்டி மூலமாக விசாரிக்கப்படவிருக்கின்றது. அன்றைக்கு நிச்சயமாக என் சார்பாக நான் வழக்கறிஞர் வைத்து நானே சென்று என்னுடைய எதிர்ப்பை அந்த அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு முன்பாக தெரிவித்து இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த நாசகார திட்டத்தை மாற்றியமைத்து அதிகப்படியான நிலங்களை, இன்னும் சொல்ல போனால் இதில் உச்சபட்ச பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே இந்த நிலம் வந்து வருவாய்த்துறைக்கு சொன்ன நிலம் தான். ஜென்மிகளிடமிருந்து எடுத்து வருவாய்த்துறை வசம் தான் இந்த நிலம் இருக்கின்றது. இந்த பிரச்சனையை பொறுத்தளவில் என்ன தீர்வு எட்டப்பட வேண்டும், மக்களுக்கு எப்படி இந்த பிரச்சனையை தீர்க்கப்பட வேண்டும், மக்களுக்கு நிலம் எப்படி வழங்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு திட்டத்தை தயாரித்து உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்தால் உச்சநீதிமன்றம் நிச்சயமாக அதை ஆமோதித்து நல்ல திட்டமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொண்டு மக்கள் பாதிக்காத வகையில் தீர்வை கொடுக்க முடியும். ஆனால் அரசே இருக்கக்கூடிய 35,000 ஏறக்குறைய 35,000 ஏக்கர் நிலத்தில் 31,510 ஏக்கர் நிலத்தை வன நிலமாக ரிசர்வ் ஃபாரஸ்டாக மாற்றுகின்றோம். 3,476 ஏக்கர் நிலத்தை மட்டும்
நாங்கள் மக்கள் வாழக்கூடிய பகுதியாக மாற்றுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று சொல்வது இந்த மக்களுக்கு விதிக்கப்படுகின்ற மிகப்பெரிய அநீதி. காரணம், தி கூடலூர் ஜென்மம் எஸ்டேட்ஸ் அபாலிஷன் அண்ட் கன்வர்ஷன் டு ரயத்வாரி ஆக்ட் என்ற சட்டம் உருவாக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை வைத்திருக்கக்கூடிய ஜென்மியிடமிருந்து அந்த இடத்தை எடுத்து விவசாயம் செய்து வாழக்கூடிய விவசாயிகளுக்கு அந்த இடத்தை வழங்குவதுதான் இந்த சட்டத்துடைய பிரதான நோக்கம். ஆனால் அதற்கு மாறாக உருவாக்கப்பட்ட சட்டத்தின் நோக்கத்திற்கு மாறாக தமிழ்நாடு அரசாங்கம் இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருக்கின்றது. ஏற்கனவே சுமார் 29,986 ஏக்கர் நிலம் 80,087 ஏக்கர் நிலத்தில் வனமாக மாற்றப்பட்டுவிட்டது. இந்த 31,500 ஏக்கர் நிலமும் மாற்றப்பட்டுவிட்டால் ஏறக்குறைய 61,500 ஏக்கர் நிலம் வனமாக மாற்றப்பட்டுவிடும். 91% நிலம் வனமாக மாற்றப்பட்டுவிடும். அப்படி என்றால் ஏற்கனவே 65% வனமாக இருக்கக்கூடிய இந்த கூடலூர் பகுதி மீண்டும் அதிக வனமாக மாற்றப்பட்டு இங்கு மக்கள் வாழ்வதற்கு முடியாத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டு இங்கே விலங்குகள் மட்டும் வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு இங்கு இருக்கக்கூடிய மக்கள் தானாக இந்த பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். அதற்கு அஸ்திவாரம் போடுவது போன்ற திட்டம் தான் இந்த திட்டம். எனவே இதை முறியடிப்பதற்கு மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டை இலை சின்னத்தை வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்தால் மட்டும்தான் இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் என்பதை அழுத்தம் திருத்தமாக இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நிச்சயமாக செல்லுகின்ற இடமெல்லாம் கட்சி பாகுபாடு பார்க்காமல், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் கூட இந்த 5 ஆண்டு காலத்தில் நீங்கள் ஆற்றிய பணிகளை நாங்கள் அறிவோம். நிச்சயமாக அவர்களோடு சென்றாலும் திமுகவுடைய துண்டை போர்த்தி கொண்டு சென்றாலும் வாக்குகள் உங்களுக்குத்தான், நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் என்று தொலைபேசி மூலமாக தினந்தோறும் ஒரு 5 பேர் 10 பேர் என்ற கூட்டு சொல்லிட்டு இருக்காங்க. எனவே 100% கூடலூரிலே 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று எப்படி இந்த மக்களுக்கு எதிர்க்கட்சி உறுப்பினராக இந்த மக்களுடைய பிரச்சனைகளை உறக்க சட்டமன்றத்தில் பதிவு செய்திருக்கின்றனோ அதை போல ஆளும் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக மாறி இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனையை கோரிக்கையாக வைத்த பிரச்சனைகளாம் தீர்த்து கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பினை என்னுடைய கூடலூர் மக்கள் உருவாக்கி தருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. 100% 20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். இங்கே நூற்றுக்கணக்கான மக்கள் பல கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாத்தையும் கேளுங்க, 90% பேர் கூடலூர் சட்டமன்றத்திலே ஜெய்செல்லுக்கு தான் எங்களுடைய ஓட்டு என்று சொல்வார்கள். காரணம், எனக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிணைப்பு, அன்பு, நட்பு அப்படிப்பட்டது. எனவே வெற்றி நிச்சயம். இந்த விறுவிறுப்பான தேர்தல் பிரச்சாரம் நன்றி சார்.